வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி விஜய், மீனாட்சி சௌத்ரி, டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. வர செப்டம்பர் 5ஆம் தேதி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வர செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்ட், அதுக்கு முன்னாடியே வியாழக்கிழமை இந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில். இந்த படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுது. அடுத்து கில்லி, நம்ம தளபதி விஜயோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. கில்லி படத்தை வர ஏப்ரல் 20ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கில்லி படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் வாங்கியிருக்காங்க. ஒரு கிராண்டான ரீரிலீஸாக இருக்க போகுது இந்த கில்லி படத்துக்கு. அடுத்து இன்னைக்கு மொத்தமாக 5 புது படங்களை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. பிரேமலு, மலையாளம் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. இந்த பிரேமலு படத்தை இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து காமி, இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை இன்னைக்கு ஜி5ல தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிவில், தமிழ் லோ பட்ஜெட் மூவி. இந்த படத்தை இன்னைக்கு ஆஹா தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நந்திவர்மன் மற்றும் அதோமுகம், இந்த 2 படங்களையும் ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மான டென்ட் கோட்டாவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம சல்மான் கான் ஒரு மூவியில் நடிக்க போகிறாரு. மூவியோட நேம் சிக்கந்தர்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஏஆர் முருகதாஸ் இப்போதைக்கு SK23 ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த SK23 படமே இந்த வருஷம் தீபாவளிக்கு வர பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி SK23 கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம சல்மான் கானோட மூவியை ஸ்டார்ட் பண்ண இறங்க போகிறாரு நம்ம ஏஆர் முருகதாஸ். இந்த சிக்கந்தர் படத்தை நெக்ஸ்ட் இயர் ரம்ஜான் ஸ்பெஷலாக தேட்டரில் இறக்க போகிறாங்க. அடுத்து தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்தில் நம்ம பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் இது வரைக்குமே 130 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடாக. இந்த தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர மே 10ஆம் தேதி தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும். இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள். ஓடிடியில் பார்க்க ஒர்த்தான படம் தான் இந்த தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம்.